கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் உயிரிழந்திருக்கிறார். அவர் விஷம் அருந்திய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் உயிரிழந்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் உயிரிழந்திருக்கிறார். எலிபேஸ் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சிவராமனுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், பாலியல் வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் உயிரிழந்தது எப்படி? விவரங்கள் என்ன? அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள காந்திக்குப்பம் கிராமத்தில் தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி முகாம் நடத்தி அங்கு 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான விசாரணையில் இதில் அதாவது சிவராமன் என்பவர் அந்த செயலில் போலியாக அவர் அங்க என்சிசி முகாம் நடத்தி போலி என்சிசி பயிற்சியாளர் என்று கூறி அங்கு மாணவிகளை பாலியல் சில்மிஷம் செய்தது தெரிய வந்தது. மேலும் அந்த 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தது சிவராமன் தான் எனது உறுதியானது. இது தொடர்பாக சிவராமனை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அவரை கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது சிவராமனுக்கு அதாவது போலீசாரிடம் சிவராமன் தெரிவித்திருக்கிறார் தான் எலிபேஸ்ட் சாப்பிட்டதாக கூறியிருக்கிறார். இதனை அடுத்து அவர் உடனடியாக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அங்கு அவருக்கு மேலும் மூச்சு திணறல் ஏற்பட்டதின் காரணமாக அடுத்த கட்டமாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் இரவு அவர் கொண்டு வரப்பட்டார். நேற்று முழுவதும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி சிவராமன் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.